சொல்லக்கூடிய சித்திரங்களை காலங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறான் மகிழ்ச்சியில உட்காந்துருக்கான் பாத்தியா? கைதுகளை பிடிச்சோம் நாங்க கூட மரியாதை கொடுத்து பேசுவோம். அவன் வந்திருக்கா போகவதி என்ன என் மேல பாசமா இருக்கும். சீக்கிரம் அனுப்பு, நேரமாவது. சீக்கிரம் அனுப்பு, போய் சீக்கிரம் அனுப்பு. கூச்சா அனுப்பி என்ன கூட கோபமா எனக்கு பேசலான்னு கோபம் தான். ஆனா ஒண்ணு அண்ணா உடனே காப்பாத்துறாலும் எங்க அண்ணன் தான். எதனா ஒரு ஆபத்துன்னு சொன்னா அண்ணான்னு கூப்பிட்டா வந்துருவாரு. போனும் ஏதோ கராமரான்னு பேசிட்டாலுவேன். நானாச்சும் அவரை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆம்பளை காப்பாத்தணுமே. அதனால சொல்ற பூரா பேர் சிரிக்கிறாங்க. அசிங்கமா பேசுற என்ன அண்ணா ஆயர்பாடியில் பிறந்த அசோக வீட்டுல வளரும் போது, அதாவது கோபால மாதிரி வீட்டுல போய் இந்த வெண்ணீர் திருடி அந்த அள்ளி நக்கன்னு பாரு. அந்த பெருமை சொல்ல, அந்த பெருமை எடுத்து வாங்கிட்டு சொல்றேன். என்ன இன்னும் சொல்லு சொல்லு சொல்லு, என்னோட பெருமை சொல்லு. அதே கோபால பாதர் வீட்டுல அதாவது மோரு பாலு அது திருடி குடிச்சே. ஆமா அந்த பேருமே சொல்லு. உட்காரு. என்ன இந்த பொத்தல இல்ல என்ன என்ன கையில என்ன வச்சுக்கிற? பிள்ளைகோயில் இல்லையா? அதுல பொத்தலுக்குதே என்ன? ஆமா அந்த பொத்தல தான் நான் வாய வச்சு ஊதி நிக்கிறேன். ஓ ஆமா அந்த பெருமை எடுத்து சொல்றேன். என்ன பெருமை சொல்லு, எடுத்து சொல்லு. உட்காரு 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 உட்காரு. என்ன வரேன் பொண்ணிட்டு எங்க பரவாயில்ல எங்க போவா? மூச்சு மேல உட்காந்து கையில அப்படி ஆடி ஆடி வீட்டு உட்காந்து போறாங்க. அவனை குத்து கட்டாண்ட தாண்டி கட்டாண்டா அது என்னமோ உடனே தம்பி வெள்ளத்துல போயிட்டு என்ன வணக்கம். என்ன சுகமாக வாழ வேண்டும். எட்டு பேரை வர சொல்லிக்கிற கும்பலா வந்துட்டோம். இன்னைக்கு இன்னும் நாங்க தாலி அறக்க போறோமா? தாலி காப்பாத்துல அண்ணன் வந்திருக்கோம். தாலி காப்பாத்தா வந்துருக்கோம். துரியோதனன் ஏதோ சூழ்ச்சி செய்து அவனுடைய மச்சான் இருக்கிறான் ஜெயத்தரசன் எங்கதான் வச்சுக்கிறான்னு எனக்கே தெரியல. சொன்ன சொல் தவறாதவன் அர்ஜுனன் நேற்று சத்தியம் பண்ணிட்டான். நாளை 14ஆம் நாள் யுத்தத்தில் கீழ் திசையில் சூரியன் உதயமாகி மேல் திசையில் மறுவதற்குள்ளாக மடிக்கவில்லை என்றால் அகில பிரவேசம் செய்வது. அட பாவி, அட சண்டாளா, அட கொலகாரா, நீ நாசமா போவோம், நீ குடித்தவரா போவோம். அண்ணா என் மன்னன் போய் இந்த மண்ணுக்காக எங்க பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு கூட்டிட்டு வரையா பழகார பாவி. அம்மா தங்கைமார்களா, போட்டுமா? தங்கைமார்களா கொஞ்சம் கிட்ட வாருங்க.
சுத்தி வாழும் அம்மா நீங்க தாலியை அழைத்து போட்டு ஏன் நீங்க போட்டு காலிக்கிறீங்க மூளைக்கு மூளை தாலி அறுத்து போட்டு சாவதான் போறான் தாலி அறுத்து போட்டுட்டு நேரா வைகுந்தத்துக்கு வந்துருங்க உட்காந்து காலாட்டில சாப்பிடலாம் நகையில குறையா பணத்துல குறையா பணவில குறையா அதனால நீங்க வந்து திருப்பி பாருங்க அப்படியே செல்லு போட்டு சலிக்கிறாங்க பணத்தை ஏற்கனவே செல்ல போட்டு அறுத்து போட்டு வீட்டுக்கு வரதா வந்து நான் தாலியால கழும்பா தண்ணி சொந்த பொண்ணு கொடுத்துருக்கிய கொஞ்சமாவது ஒரு ஈ விளக்கு இல்ல என்ன நீ திருட இல்லையா நானும் திருடி எப்படி அதனாலதான் இப்ப சொல்ல பாரு உங்க தாலியெல்லாம் அறுத்து போட்டு வாங்க அதான் இப்படி சொல்லு தெரிஞ்சுதான் என் தாலியை கைட்டு பொட்டில் வச்சு போட்டு அரைக்க முடியுமா சொல்லுவாங்க எனக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் என்னாலதான் சொல்றீங்களா கையில அண்ணா என்னுடைய மகள் சுந்தரி தாலி எடுத்து வீட்டுல அழுகளுக்கு போய் பாரு 4 விசை பண்ணுங்க நான் ஆயுதம் எடுக்கிறேன் அப்படி என்ன பண்ணுறேன் திருவிழா கொண்டாடுறவன் திருவிழா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா சாதாரணமான ஆள் கிடையாது என்ன சுட்டியோ மாயா 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 பாடிலா மாடும் ஏற்றும் கோபாலா பழக போகாது வைத்தாய் பாடிலாயர் மாடி வைக்கும் பாலகோபாலா போக நினைத்த ஏழை பங்காளா அம்மா அண்ணா ஏழை போல் உங்கள் உள்ளம்
என்ன பண்ணணும்? நான் என்னன்றேன், துரியோதனை செய்த சூழ்ச்சியால் ஜெயித்தரசை எங்க இருக்கிறான்னு தெரியல. எனக்கே தெரியல, எங்கதான் போய் மறைச்சு வச்சுக்கிறான்னு தெரியல. உங்க வீட்டுக்கார சொல்ல தவறாதவன். விடிந்தா 14ஆம் நாள் சுத்தம் ஜெயித்தரசை மடிக்கிறேன்னு சொன்னா அகில பிரவேசம் செய்துடுவான். நேரா நீங்க வந்து குறிச்சா போகணும். ஆமா, நீங்க உங்க இதெல்லாம் காப்பாற்ற வேண்டும். காப்பாற்ற வேண்டும். போனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் நீங்க வாங்க. போயிட்டு வா. கொஞ்சம் பார்த்தாங்க ஆம்பளை ஞாபகம் வந்து சீக்கிரம் மாமா ஒரு கோடி வணக்கம். சுகமாக வாழ வேண்டும். அது மட்டும் கிடையாது. சாமி ஜெயித்தவன் நாவி போக்கவே, சாமி ஜெயித்தவன் நாவி போக்கவே, சாமி ஜெயித்தவன் நாவி போக்கவே, சாமி ஜெயித்தவன் நாவி போக்கவே, சாமி ஜெயித்தவன் நாவி போக்கவே. மாமா அர்ஜுனன் ஒரு கோடி வணக்கம். சாமி ஜெயித்தவன் நாவி போக்கவே தேவனே எனக்கு திரு அருள் புரிவீர். அர்ஜுனா, ஆமா, அருள் புரி வேணே. என்னுடைய பாத மனிதபடியால் என்னுடைய அருளை பற்றி சிரித்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கின்றேன். ஆகட்டும். என்ன அப்புறா? இன்னும் என்ன மாமா நாளு? நேற்று என்ன நாளா? நேற்று நடப்பு இன்னைக்கு காரியம். இன்னைக்கு காரியம் இன்னைக்கு ஒரு காரியம் காரியம். நீ பண்ணுவியா காரியம்? அவர் கேட்டாருன்னு சொல்றேன். எங்க ஊர்ல நேற்று நடப்பு இன்னைக்கு ஊர்ல நடக்கிற கதையெல்லாம் இங்க நடக்கிற காமினேட்டி பையா. ஆண்டா நேற்று 13ஆம் நம்பர். ஆமா, என் மகன் அரிமணன் இறந்து விட்டார். மன வருத்தத்துல இன்னைக்கு தான் நாளைக்கு கேக்குறேன். அவர் கேட்டா நேற்று நடப்பு இன்னைக்கு காரியம் வேண்டாம். அப்படியேப்பா, நேற்று என்ன நாள் கேட்டா நேற்று என்ன நாள் அவனை கேட்டா நேற்று நடப்பு இன்னைக்கு காரியம்னா காரியம் பதில் நினைச்சாங்க அப்படின்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது. சொன்னாதான் தெரியும். மாமா யாருக்கு தெரியும் யாருக்கு பதியும் ஒன்றும் புரியல. அதனால மாமா நன்றாக விவரத்தை மாமா
14 யுத்தம் 14 யுத்தம் என்ன வீடு மறைப்பது ஆ, எப்படி சட்டை போடுவது ஆ. ஜெயித்தரத்தை எப்படி மறைப்பது என் சபலத்தை எப்படி ஈரேட்டுவது அர்ஜுனா மாமா இன்று எப்படி எந்த நாளாகாது என்னால ஆகாதப்பா ஓ என்னால முடியாது ரதம் ஓட்ட ரதம் ஓட்ட முடியாது இத போடி நல்லா இருக்குமா முடிச்சியா ஆ, பிடிச்சிட்டா என்னால முடியாது 14 யுத்தத்துல என் மகனை அபிமன்யு மடிச்சிட்டேன் இனி 14 யுத்தம் ஜெயந்தரசன் மடிக்கலாம்னு பார்த்தா என்னால முடியாது இப்போ இன்னைக்கு 14ஆம் நாள் யுத்தம் என்னால முடியாதுன்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? துரியோதனன் அது மாதிரி சூழ்ச்சி செய்திருக்கின்றார். என்ன செய்திருக்கிறான் அர்ஜுனா? ஆமா ஆகாதப்பா என்னால் ஆகாதப்பா துரியோதனை செய்திருக்கின்ற சூழ்ச்சி என்ன தெரியுமா? 4 அணி. ஆமா, அதனால முதல் அணி துரோணாச்சாரி, 2வது அணி கர்ணன், 3வது அணி துரியோதனன், 4வது அணி. அதனால இன்னைக்கு செய்திருக்கிற சூழ்ச்சி ஆயாது துரோணன் வகுத்தங்க அணியாதை அணிகளாக பிரித்து அணி அமைச்சிருக்கிறார். சூழ்ச்சியாக அமைத்திருக்கின்றார். சூழ்ச்சியமாக. ஏன்னா முதல் அணி உனது குருநாதர் துரோணாச்சாரி இருக்கின்றார். ஆகாது துரோணர் வகுத்த அணி ஆதித்தன் ஐந்திருவான் வாதியை கண்டு வதைக்க. மாமா உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? என்ன மாமா எங்களுடைய பகைவன் ஜெயந்தரசன் என் கண்ணால் கண்டுவிட்டால் மாமா கண்டுமே மோதியாவிட்டால் அக்னி பிரவேசிப்ப இது உனக்கு அழகா நீ பாத்துட்டு கம்முன்னு இருக்கலாமா? நீ இப்ப புருஷாத்துல பூமிக்கு போகணும்னு சொல்ற. ஆமா சரி போகலாமா? போலாமா? சரி போலவா ஆமா சுத்தி
கடந்து வந்துவிட்டோம். இருந்தாலும் 105 பிள்ளைகளுக்கும் பிரதானமான மாணாக்கண்ணி அந்த குசோனாச்சாரிக்கு. ஆமா. என்ன நீ போய் முறையா பாதத்தை பணிந்து ஆசீர்வாதம் பெற்று எனக்கு வழி விடுன்னு கேளு. உனக்காக ஒரு வழி விட்டாலும் விடலாம். என்ன மாமா வழி விட்டாலும் விடலான்னு சந்தேகமா சொல்றேன். நான் அவரோட பேச தேவை கிடையாது, பாதத்தை மணி தேவை கிடையாது. அப்படி அருகே சென்றால் பாப்பாடு குருவாயூர் துரோணாச்சாரி 105 மாணாக்கரையிலே கண்ணி நானு. ஆமா. அடடா என்ன பிரியும் உன் மேலதான். ஆமா. 105 பேர்கள் இருந்தாலும் ஆமா பிரியும் பூரா உன் மேலதான் அவருக்கு. அதனால பாப்பாரு. ஆமா. அடடா அர்ஜுனன் வந்துட்டான், அவனுக்கு வழியை விடணும் அப்படின்னு அணியை விட்டு சொல்லாம கொள்ளாம எழுந்து போயினே. அதனாலதான் நீ முதல்ல போய் குருநாதர் பாதத்தை பணிந்து ஆசீர்வாதம் பெற்று அதன் பிறகு வழி விடுங்க. உனக்கு வழி விட்டா விடலாம். அப்படி ஓரமா இருந்து எப்படி வழி விடுறாரு மட்டும் பாரு. நல்லா வாட்ட சாட்டமா ஓடுறாரு குருநாதர். புளி மூட்டை இறங்குறாரு. ஓ குருநாதா. அதோ அப்பா அதே போல முதல்ல கொடுக்கிறாரு. முதுகு காட்டுறாருங்க. ஒரே புறைய முதுகுல கொடுறாரு. என் மாமா கிட்ட சொல்லிட்டு வந்த 105 மாணாக்கரையில பிரதானமான மாணாக்கர். ஆமாங்க. நான் போன உடனே வழி விட்டு எழுந்து போயிடாருன்னு பார்த்தா ஆமா ஒரே திரும்ப பண்ணி முடிவு உடம்பு என்ன போட மாட்டேங்க வாங்கிட்டு தானே போகணும். சரி உன்னதாட்டி கூட்டு பாப்போம். ஆமா. அப்புறமா பாதம் பண்ணுவோம். ஓ குருநாதா. ஓ அப்பா. ஓ இந்தாண்டு பாக்க குருன்றாரு. ஆமா. சரி இருக்கட்டும். சரி ஆகட்டும். பாதத்தை வணங்கி பாப்போம். ஐயா குருநாதா. பேச மாட்டாரு. பந்தாளம் ஐயா. காலு. ஓஹோ ஒரு நல்ல மனுஷன் தான் பாதத்துல வேண்டா. ஆமா. ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஆமா. தலை மேல போடுறா காலு. தாயாரே பேச மாட்டாரு. தலைக்கு மேல காலுக்கு ஒதுக்கிறாரு. என்ன காரணம் இது? அப்புறம் 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 சரி பாதத்துல வேண்டும். மரியாதை கிடையாது. வழிய விடு அப்படின்னு கேட்டு பார்ப்போம். ஆமா. ஐயா குருநாதா. ஏற்று கூட கிடையாது போல. ஒரே குருதா குருநாதா. வழிவிடும் ஐயா.
ஏய் ரவி, வழியை விடுன்னு கெஞ்சி பாக்குறோம். தலை மேல போய் காலு ஏண்டா, செய்யாத உதவிக்கு செய்த ஒரு கால் வையகமும் வானகமும் மாற்றி வருது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு. ஆமா ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆமா, ஒரு மனுஷன் எதை வேணாலும் மறந்துடலாம், செய்த உதவி மறக்கலாமா? மறக்க மாட்டான். அத மறுபடியும் இப்ப வீடு கட்டிங்கிற திடீர்னு ஒரு 1 லட்சம் ரூபாய் இப்ப 4 கிராம பிரவேசம் யாருக்கிட்டும் கிடைக்கல. நான் 1 லட்சம் ஒரு கடன் கொடுக்குறேன்னு வச்சுக்க, அது நீ மறப்பியா? எப்படிங்க மறக்க முடியும்? நம்ம வீட்டுக்கு 1 லட்சம் கொடுத்தா இப்ப அவன் வீட்டுக்கு கல்யாணம் பண்ண போறான், நம்ம ஒரு 2 லட்சம் கொடுப்போம். கண்டிப்பா. அதுக்குதான் செய்யாத உதவிக்கு செய்த நன்மை வையகமும் வானகமும் மாற்றல் அறிவு. இந்த பூமியும் அந்த வானத்தையும் கொடுத்தா கூட நிகழாகாது. செய்யறது உதவி. ஏற்கனவே செய்தாயே உதவி. அதை சொல்லி கேட்டு வெயில் காலம் இதுதானே என் மாமா கூடயே இருக்கணும். சரியான ஞாபகத்துல ஞாபகப்படுத்தினாங்க. குருநாதா புரியுதா? குருநாதர் ரொம்ப கோபத்தில் இருக்கிறார். உதவி சொல்லி பார்ப்போம். குருநாதா அடி முதலை வாயில் அகப்பட்டு கொண்டாதை போல், அடி முதலை வாயில் அகப்பட்டு கொண்டாதை போல், மனிதர் போகின்றேன். சாப்பாடு நல்லா வேலை செய்கிறான். அன்று முதலை வாயில் அகப்பட்டு கொண்டாதை போல். ஏற்கனவே குருநாதர் அது நதிக்கரைக்கு ஜனமலை குளிக்க போனார். ஆமா, அந்த நேரத்துல அந்த நதிக்கரையில் இறங்கினார். ஒரு பெரிய முதலை இவர் நதியில இருக்கும். அந்த முதலையாக பட்டது இவர் காலை பட்டு ஈச்சது. புடிச்சுக்கிட்டு ஓடாது. அவ பாக்குறார் குருநாதர். அவடா அவ பாக்குறார், இந்த முதலை நம்மளை கொன்றுவிடும். துரியோதனா துச்சாதனா ஓடியாங்கடா என்னை காப்பாத்து அப்படி வந்தா. அந்த மர சாம்பவர் 100 பேர் ஓடி வந்தான். முதலை குருநாதர் காலை பற்றி இருக்கிறது. அதை பார்த்துருவேன் அவன் சத்துக்கு எவ்வளவு பெரிய கல்லு தூக்க முடியும். எடுத்து அந்த முதல்ல முதுகு மேலே அடிக்கிறான். அப்ப முதலைக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. வலி அதிகமாயிடுச்சு. வலி அதிகமாயி கொஞ்சம் உள்ள இருக்குது. ஆமா, தண்ணீர் இருந்தா முதலைக்கு வருது. அதனால கொடுத்த அடியாதான் அது வலிக்காக உள்ள இருக்குது. அப்பதான் பார்த்தார் இவன் 100 பேர் நம்ம புண்ணியங்கள அர்ஜுனா ஓடிவா முதல்ல காயப்பட்டு இருக்கிறது ஒரே கத்து என்னை வந்து காப்பாத்து சொன்ன உடனே கூட்ட பொருளுக்கு அடுத்த நொடியில போய் நின்னாங்க. நின்று நதிக்கரையில் ஒரு அருகம்பிள்ளை எடுத்து வில்லாக பூட்டி நாளையாக பூட்டி பட்டியலுக்கு சொல்லி முதலை முதுகுல பட்டார் அடிச்சு குறி அடிச்ச உடனே வாய் கீழ்ச்சிட்டு போயிடுச்சு. குருனா அதை உயிரை காப்பாத்தினேன். அதனால அந்த நன்றியை வச்சு அந்த நன்றியை மறந்துட்டு அது முதலை வாயில் இவெல்லாம் ஒரு சத்தியம். ஏண்டா 105 மாணாக்கள் சிறந்த மாணாக்கள் படுகளத்துல வந்து ஒப்பாரி ஒப்பாரி பண்ணி பேர் பெற்ற வித்தியை அவனுக்கு கத்து கொடுத்த 105 மாணாக்களை சிறந்த மாணாக்கள் ஒரு பேரியை போல கால வீடு அவனுக்கு மான இல்ல ஈன இல்ல வெக்க இல்ல இல்ல சொன்ன இல்ல ஒன்றுதான் சண்டைக்கு 105 பேரும் குரு சிச்சியம் குருவை தோக்கடிச்சுட்டா அப்படின்னு இந்த உலகம் பேசக்கூடாது. அதனால 15 பாதத்துல வேற சண்டைக்கு கூப்பிடுறாரு பாத்தியா பேசாத சண்டைக்கு வர நீ ஒழுங்காதான் இருந்த உன்னை சொல்லி தப்பு கிடையாது. நீ இருக்கிற இடம் அப்படி எப்படி தெரியுமா? பொரிய பாதி துணிகள் கூட்டத்தில் கண்டாயே
ஆமா என்ன இது ஆச்சரியம் பேசாதே நானே குருவாய துரோகாச்சாரியம் தனிமையா யுத்தம் செய்து கொண்டிருந்தோம் பேசாதே இன்னொரு 4 மணி நேரம் உனக்கும் தெரியாது தோணாச்சாரிக்கும் தெரியாது என்னுடைய மாயினால் தோணாச்சாரியனை தாண்டி வந்து விட்டேன். ஓ கொஞ்சம் கொஞ்சமா ரதத்தை நகர்த்தி நகர்த்தி அந்த அணியை தாண்டி வந்து நின்று விட்டேன். இனிமே தோணாச்சாரி உங்கள்கிட்ட சண்டைக்கு வர முடியாது. ஆனா இந்த இடத்தை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது மாமா மருதி 2 ஓடி சமாயா மாமா மருதி 2 ஓடித்த மாயா அடலா இரவாகுவை மடிச்சாச்சு. ஆமா குருவாய துரோணாச்சாரிய அடியை தாண்டி விட்டேன். இனிமே வரமாட்டேன் சண்டைக்கு. அதனால 3 அணிக்குது. ஆமா ஆனால் அந்த ஜெயித்தவனை மடிப்பது எப்படி? ஓ ஜெயித்தரசனை எப்படி மடிப்பது? இந்த 3 அணியை தாண்டி போய் ஜெயித்தவனை எப்படி கொள்வது? ஒரு அணி தான் தாண்டி இருக்கிறோம். இன்னும் 3 அணி இருக்குது. அதுனா ஆமா மடிப்பது எப்போது என்றால் இன்னும் 3 அணி இருக்கு. அந்த படையை வென்றாதான் அவனுடைய ஜெயித்தரசை முடிய கொய்ய முடியும். படையை வென்றால் அல்லவோ முடிய கொய்யலாம். ஆமா கொய்யலாம் என்று உரைத்தார். கொய்யலாம் என்று உரைத்தார். ஐயனே ஒரு சொற்படிக்கு. ஆனா என்னுடைய வார்த்தையை எப்பயாச்சும் கேட்டியா? கேக்குற மச்சான். நான் என்ன சொல்லணும்? எப்படி மாமா நீ கொடுஞ்சாமா மாமா நடத்த மட்டும் வேகமா நடத்து சண்டையை நான் பாத்துக்கிறேன். ரதனி வேகமா செலுத்தினா சண்டை நான் பாத்துக்கிறேன். ஆமா அதுனா ஆமா ரதம் அதை நடத்தும் என்றால் உச்சி பைதாய் போச்சுப்பா. என் குதிரை தண்ணி குடிச்சாதான் நான் ஓட்ட முடியும். வெயில் நாகவராசு கொண்டு போச்சு. அதனால வெயில் கொஞ்சம் உச்சி போய் போச்சு. குதிரை பூரா தண்ணி குடிச்சாதான் ரத்தம் ஓட்ட முடியும். என் மாமனுக்கு தான் அறிவில்லைன்னு பார்த்தேன். உனக்கு அறிவில்லை. குதிரை பூரா பூரா நாக போய் கொஞ்சமான வெயில் இதே குருச்சேத்திர பூமி ரத்தம் தான் 6 ஓடுதே தவிர எங்கன்னா தண்ணி இருக்குதா? ஆனா என் மாமன் என்ன சோதிக்கலான்னு பாக்குறாரு. மரத்தை வெட்டி மரத்து மேலே சாய்ப்போம். அப்படி நினைக்காத. இன்னைக்கு வெயில் அதிகமாகுது. ஆமாங்க உச்சி பொய்தாகி போச்சு. என் குதிரை தண்ணி குடிச்சாதான் ரதம் வேகமா ஓட்ட முடியும். அதுதானே மாமா புண்ணித குதிரை தண்ணி வேணுன்ற அப்ப நான் சொல்ற மாதிரி கேள்வி. உன்னாக பறிஞ்சு நான் தண்ணி தேடுற மாதிரி நான் கிடையாது. உன் குதிரைக்கு தண்ணி வேணும்னா
கண்ண பிராணிக்கு என்ன செய்யலாம் நீங்க சொல். கண்ண பிராணியே இதுக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் அர்ஜுனா, ஆமா. என்ன செய்யலாம் என்று நீ என்ன சொல்ல வர? இப்ப ஏற்கனவே பார்வதி பிராட்டி உனக்கு அந்த மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓ, சிவமுகமானதும் பாசுவாதத்தை பெறும்போது சிவபெருமான கோரி தபத்தை செய்து பாசுபத கணக்கு சிகமுகவாளாக பெற்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு காலத்தில் சிவபெருமானிடம் பார்வதா தேவி கேட்டது, அர்ஜுனன் மச்சராயை பார்க்க வேண்டும் என்று சிவபெருமான் கேட்க, பார்வதா தேவி சிவபெருமான கேட்க, அப்ப நீ கம்பத்தை தப செய்து இருக்கக்கூடிய நேரத்தில் துரியோதன் சூட்சியமாக மூக்காசுரனை அனுப்பி உருவத்தை மாற்றி பன்றியா உருவத்தை மாற்றி அந்த கம்பத்தை நோண்டனா கம்பம் கீழே சாய்ந்த ஓடி அந்த வீதி செத்துருவ சூட்சியமாக செய்தான் துரியோதன. இதை பார்த்தார் சிவபெருமான் வேடுவனாக உருவத்தை மாற்றி பார்வதா தேவி வேடுவச்சியாக வந்து அந்த பன்றியாவை தான் பானம் போட்டான்னு அந்த மூக்காசுரனுக்கு சண்டை வந்தது. அப்ப வரக்கூடிய நேரத்தில் அந்த சிவபெருமான் வேடுவனா வந்தார் பார். அப்ப உனக்கு சண்டை ஏற்பட்டு ஆகாய மார்க்கமாக தூக்கி அடித்தார் அந்த வேடுவன் உன்னை. சிவபெருமான் ஆமா ஆகாயத்திலிருந்து உருண்டு திரண்டு வரக்கூடிய நேரத்தில் அப்ப கேட்டையே ஏற்கனவே பார்வதா தேவி அர்ஜுனன் மச்சரேகை பார்க்க வேண்டும் என்று கேட்டாயே, அது ஆகாயத்திலிருந்து உருண்டு வந்து கொண்டிருக்கின்றார். மச்சரேகை பார் என்று சொன்னார். அந்த பார்வதா தேவி மச்சரேகை பார்த்து விட்டது. இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த மன்னன் கீழே வந்து விழுந்தால் இறந்து விடுவானே என்று சொல்லி பாதாள பேரிக மந்திரத்தை சொல்லி இந்த முந்தானி அப்படி விசிறியது குளம் உண்டானது. அதுக்கு நேரம் வந்து நீ விழுந்த, அதன் பிறகு நீ உருவாய் எழுந்து வந்த அந்த பார்வதா தேவி உனக்கு அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கு. பாதாள பேரிக மந்திரத்தை சொல்லியிருக்குது. அந்த மந்திரத்தை சொன்னா இப்ப குளம் உண்டாகும், என் குதிரை தண்ணி குடிக்கும், அதன் பிறகு ரதத்தை செலுத்துறேன். நீ ராமமணி என் கூட இருக்குன்னு சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்துற பத்தி. ஆமா, அதனாலதான் மாமா ஈசானின் மந்திரத்தை பகவானே மாயா தண்ணி குடிச்சிட்டு குதிரைக்கு நாங்க வராசி எடுத்துட்டு எனக்கு நாங்க வராசி தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்ன போற கொஞ்சம் பொட்டை குதிரை இருக்குது. பொட்டை குதிரை தான் வேகமா போவோம். ஆமா, பூரா கொஞ்சம் தோல்ச்சியா, இந்த ஒன்றும் தோல்ச்சியா. இந்த குதிரை நான் வவுருக்கு உருமாக்குது. இந்த குதிரை இந்த குதிரை இந்த குதிரை என்ன பிடிக்குது. இந்த குதிரை எப்படி இதுதாங்க சின்ன குதிரை. அர்ஜுனா, ஆமா இந்த குதிரை தண்ணி குடிச்சிச்சுப்பா. எல்லாம் தண்ணி குடிச்சிச்சான். அப்புறமா போல உண்ட மழக்கா தொண்டருக்கு உண்டு. எத்தனை நேரம் தூங்கி எழுந்துதான் போவோம். நான் தூங்கிட்டா நீ எழுப்பு, நீ தூங்கிட்டா என்ன எழுப்பு. இது எப்படி ஆகுது? ஏண்டா நான் தூங்கிட்டா நீ இன்னும் எழுப்புற, நீ தூங்கிட்டா என்ன எழுப்புட்டா. உண்ட மழக்கும் தொண்டருக்கு உண்டு. இதனால கொஞ்ச நேரம் இழப்பாரி தூங்கி எழுச்சி அதன் பிறகு போக வேண்டும். நான் தூங்கிட்டா உன்னை எழுப்புறேன், நீ தூங்கிட்டா என்ன எழுப்பு. தூங்குறவங்க எங்க எழுப்பிட்டு தூங்கினாதான் குதிரை போகிறது. ஆமா, எழுப்பிடு. எனக்கும் பேஜாரா இருக்குது. ஆமா, தூங்குறேன். ரச்சனா
புரட்டு விடுற பாத்தியா ராஜா? இப்பதான் பொறுத்து அதுக்குள்ள புரட்டு விடுற மாதிரியா? அர்ஜுனா அர்ஜுனா நல்லா தூங்கிட்டான் போவான் ரவி நல்லா தூங்கிட்டான். இதுதான் சரியான நேரம். சக்கரை தாழ்வாரே ஐயா பகவானே, அதோ தெரிகின்றது சூரியன். உன்னோட சக்கரத்தை விட்டு சீக்கிரம் வரை. என் சக்கரத்தை ஓன் சக்கரத்தை. ஓன் சக்கரத்தையா? சரி, ஓன் சக்கரம் தான் ஏன் இருக்குது. அதான் நான் உன்னை மறைக்க சொல்றேன். அதான் மறைக்கிறேன். கோயில மறைக்கணுமா? மறைச்சு மறைச்சிடலாம். அவன் மறைக்கல விட்டு மறைச்சிட்டியா? ஏன் அர்ஜுனா ஐயோ ஐயோ மாமா ஐயோ பொழுது போச்சு அகிலமோ மாச்சு ஐயோ இந்த வையாக மரியா எங்கள் பாட்டினால் சபதம் ஐயோ மாமா ஜோதியே சுடர்விளக்கு நான் சொன்னதோ சபதம் போல மாமா கதிரவன் மறைந்து போனான். ஐயோ யுத்தத்தில் என் மகனை கொன்றானே ஜெயித்தரகன். 14 யுத்தத்தில் கதிரவனாகிய சூரியன் கிழக்கே முளைக்கு மேற்கே மறைவுக்கு மடிக்காவிட்டால் அக்னி பிரவேசத்தை என்று சத்தியம் செய்து சொன்ன ஆனா பொழுது போயிடுச்சு. நான் தூங்கிட்டா ஒன்னு ஏப்ரல் சொன்ன, நீ தூங்கிட்டா என்ன ஏப்ரல் போயா நீ? நான் ஏப்ரல் தான் ஏப்ரல் நீ நீ போ. நான் தான் தூங்கிட்டேன். தெரியும் நான் சாவத்து நீ போ. சபதம் நீடவில்லை. அக்னி பிரவேச தீ மூட்டப்பட்டு வைக்க மாட்டோம். பின்னாடி அப்படின்னா ஏதோ கோவத்தை ஐயோ
அந்த அர்ஜுனன் சாவ போறான். அட கட்சி நகர் மன்னர்களே வாருங்கோ. பாருங்கள், அந்த ஐவர் ராஜாக்கள் வில்விஜயன், அது அர்ஜுனன், அது தீயில் இறங்கி வாழ போகிறான். அந்த காட்சியை எல்லோரும் கண்ணார பாருங்கள். அங்க கதை ஏன் தும்மன் நாற்கால இன்னையோட சண்டை முடியுமா? அர்ஜுனன் சாவ போகிறான். இந்த கண்கொள்ளா காட்சி என் மாமா என் மச்சாருக்கா பாரு பாதாளத்துல, யாரு பாதாளத்துல அவனை எழுப்பி அவனை கூட்டு காட்டணும். உன்னை கொல்லுவான்னு நேற்று இருந்து சபதம் சொன்னாங்க. அந்த பேரு போட்ட பையன் நீ நேரா போற, நேரா கம்மியாச்சு. நீ நீ முதல்ல போற. அவன் சாவான், அவன் சாவதான் போறான். அவன் சத்திரியான் ஒரு தினம் நீ போய் கிட்ட போய் கேட்டோம். நான் போய் கேட்கிற கேள்வி அந்த தேவையாங்க. இப்ப நான் போய் கேட்டு வரேன். அதுக்கு அந்த புத்து போதுக்கிற பாரு அவளை கேளு. யாரு அந்த ஓடுகாலி தேவையாக்குற பாரு அவளை கேட்கிற கேள்வி கேட்கிற பாரு. நீ சத்தியம் நீ மீச்சால வச்சுக்கிற கம்மியாச்சு. நாட்டுக்கு செத்துருப்பா கம்மியாச்சு. சாவடல கம்மியாச்சு. நீ செத்துருப்ப வீரன், நீ செத்துருப்ப. தேவிடாருங்க இவனுங்கெல்லாம் விடு. ஏய் சுபத்ரா, எனக்கு பரியும் போட்டாங்களே. இந்த தேவிடா என்ன கட்டின்னு வந்திருந்தா இன்னைக்கு பாதியில தாலி இருக்கிற வேலை வந்திருக்குமா? இப்பயும் ஒண்ணு இல்ல. இந்த தாலி அர்த்தம் அவங்க கையில குடுத்துட்டு என் கூட வா, நான் உன்னை வச்சு குடும்பம் பண்றேன். ஓடு காலி ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப பூரா பேர் வாங்க. ஐயோ 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 மாமா எவ்வளவு என்ன அடிக்கிறாங்க. வரமா மாட்டிக்குது. ஐயோ அடிக்கிற மாதிரி மாமா
மாமா கூண்டா கட்டிக்குது முட்டை இருக்குது நான் என்னடா மாமா டேய் டேய் மச்சான் நீ போய் கேக்குற கேள்வி அவனை சாவ சொல்லு அந்த கேடவங்கள பூரா ஓடிடும் அவனுக்கு போட்டு மேய்க்கிறேன் நீங்க போய் மெச்சிரோ போடா உன் கருமை காட்டுற நீ பொட்டு பையா பொட்டு பையா நான் என்ன சொன்னேன் நீ பண்ற நாளைக்கு விடுவதற்குள்ளாக சூரிய அஸ்தமனமா வரதுக்குள்ள மேற்கே மலையை மரியாதை மடிக்காவிட்டால் அக்னி பிரவேசம் செய்வேன் சூரிய சாவுடா 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 நீ செத்துருவ தேவடியா சுபத்ரா இந்த தேவடியா பாரு குண்டு சுத்தி பாரு இந்த கருப்பி இந்த தேவடியா எல்லாம் கூடிக்கிட்டு இப்படிதான் அவனை கேட்ட தாலி அறுத்துட்டு கொடுக்குறோம் பார்வையா மாமனே டேய் மாமா போறாரு வாங்க 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 போறாரு கருப்பி யாய் வந்தாலும் வாங்கிடா வாங்கடி குண்டு சுத்தி மாமாண்டி போமாமா போமாமா நீ செத்துருப்ப கருப்பிக்கிற தேவடியா ஒரு ஆயம்மா இவனு பண்றவங்க அவன் சாவு இல்ல கம்மியாச்சு மாமா தினந்தோறும் ரதத்தட்டில் அமர்ந்து ரதத்தை செலுத்துவது வழக்கம். இப்போ மூட்டு விட்டா சகாதேவன். ஆமா நீ சாவலாம் போற. நீ சாவலாம் போற. ஆமா ஆனா ஒரு நாடு தவறாத ரதம் ஓட்ட சொல்லு அண்டு. தினந்தோறும் உனக்கு ரதம் ஓட்டுவது வழக்கம். சரி இப்ப நீ அக்கினி மூட்டி ஆச்சு நீ சாவலாம் போற. நீ சொல்ல தவறாதவன். சாவலாம் மாற. அதனால பின்பக்கமாக உட்காந்து வருவா. ஆமா வில்லை எப்படி எடுத்து பிடிக்கிற, நாணி எப்படி பிடிக்கிறது, நாணி போட்டுற, அம்பு எப்படி தொடுகிற, அது என் கண்ணால் கொஞ்சம் காட்டி. போயுது இல்லையா? கோயில் இருந்தா தானே போயுது இருந்தாதான் நீ சொல்றது வாட்டும். நீங்க எடுக்கலாம், நாடு எடுக்கலாம், எல்லாம் சொல்லலாம். எப்படி எடுத்து பிடிக்கிற, நாணி எப்படி பிடிக்கிற, சண்டை பார்த்து இல்ல
இது மட்டும் என் கண்ணால பாக்குறேன். அவன் சத்திரியன் தாவப்பானா போட்ட கம்பி அடிக்கிறான் பாரு. இடம் வக்கால போய் போனா வக்கால போய் இடம் பையன் இந்த கூட்டி கொடுத்த பையன் இந்த குடியை கந்த பையன் இந்த தாலி அறுத்த பையன் ஆட்டுக்கு புறால் முடிச்ச பையன் இந்த கம்பி அடிக்கிற அந்த இடம் போனா வக்கால போய் போனா எவன் ஒருத்தன் சொல்றானா அவன் இருக்கிற இடம் தெரியாத போயிருக்கான். மயில போபாரு நீ நவர அவன் செத்தான நீயோட தண்டை முடிஞ்சு போச்சு. வில்லை எடுத்து எப்படி நீ புடிக்கிற? சாவறது சாவதான் போற உன் ஆசையை நிறைவேற்றிட்டே சாவறது மாமா இங்க பாரு வில்லை அப்படி புடிக்கிற? வில்லை எடுத்து விட்டேன் நான் எப்படி அம்ராதோனில இருந்து நான் பிடிக்கிட்டியா? அம்ராதோனில இருந்து அம்பை எடுத்து நானில தொடித்து இங்க பாரு இப்படிதான் பிடிக்கிறேன். இப்ப வில்லை எடுத்து பிடித்து நானே பிடிக்கிட்டேன் அப்ப தொட்டுட்டேன். ஆமா இப்ப எவ்வளவு பொழுது இருந்தா நீ அந்த ஜெயித்தரசனை கொள்ளுவேன். ஒழுங்கெல்லாம் அத்தனை அவன் தலைக்கு நேரா புடி. வைக்கணும். ஆமா இப்ப கேளு. ஜெயித்தரசனை நேரம் வச்சுட்டியா? சரி புரிய வச்சுட்டா இப்போ எவ்வளவு பொழுது இருந்தா ஜெயித்தரசனை நீ கொள்ளுவேன். பொழுது அத்தனை போச்சு இது அப்புறம் எவ்வளவு பொழுது இருந்தா மறுபடியும் பேச்சு கேட்க எம்மா போயிருந்தா அவன் தலையை போய் அவ்வளவுதானா ஆமா எவ்வளவு பொழுது கேட்கிறேன். ஆமா பகல் பொழுது இருந்தால் பாட்டி பானு கொள்வேன் மாமா பாட்டி பானு கொள்வேன் மாமா பகல் பொழுது பாட்டி பானு கொள்வேன் பனை அளவு பொழுது இருந்தா அந்த ஜெயித்தாலும் நான் மடிப்பேன். அப்பா அவ்வளவு பொழுதா வேணும்? அம்மா அவ்வளவு பொழுது அவ்வளவு பொழுது வேணாம் அதோட கம்மியா எவ்வளவு? ஆமா சரினால பொழுது இருந்தா பாட்டி பானு கொள்வேன் மாமா பாட்டி பானு கொள்வேன் மாமா சரினால பொழுது இருந்தா ஒரு கடி அளவு பொழுது இருந்தா அடே அப்பா கடிகளை பொழுதா வேணும் உனக்கு? சரி மாமா அதுவும் தேவையில்ல கடைசியா சொல்றேன் எவ்வளவு பொழுது இருந்தா நான் மடிப்பேன். ஆமா சில அளவு பொழுது இருந்தா கேள்வி ஜெயம் கொள்வேன் மாமா கேள்வி ஜெயம் கொள்வேன் மாமா அளவு பொழுது இருந்தா சும்மா சும்மா ஒரு சினிமா சொல்லுது இருந்தா அந்த ஜெயிக்கிற சிரத்தை நான் வாங்குறேன். சரி அப்படியே நல்ல புடி அவன் சிரத்துக்கு நேரம் வைப்பு ஜெயித்தரசுக்கு நேரா அப்படி வை வச்சிட்டியா? இரு ஏன் என்ன அதுக்குள்ள உனக்கு இரு இப்ப ஜெயித்தரசு சிறிது நேரம் வச்சுட்டியா? வைத்து விட்டு அவனுடைய குறி வச்சு நீ விடக்கூடிய பானம் அவனுடைய சிரம் மறுத்து இங்க விடக்கூடாது. எம்மையாவது பருவத்தில் அவனுடைய தந்தை விரிசி சத்தியம் சபை செய்து கொண்டிருக்கின்றார். அவன் கையில போய் விழணும். என்னுடைய மகனை எவன் ஒருவன் மடிக்கின்றானோ அவன் தலை 16,000 சுக்குரா போக வேண்டும் என்று சபை செய்து கொண்டிருக்கின்றான். அந்த தலையை பார்த்து தான் பின்னா
அவன் மகன் தலையை பார்த்துட்டான் அப்படின்னா உன் தலை போயிடும். புரியுதா? அதனால பகவான் எழுந்தோறும் ஒரு கல்லி எடுத்து அவன் கையில போடுவது. தலை அம்மா பேசுக்குதோ அந்த அளவுக்கு அம்மா பேட்டு கல்லி எடுத்து போடணும். எழுந்தோறும் கல்லி அவன் போடுவது. மூச்சு பாப்பான். சி கல்லி தமாஜி போடுறான். தமாஜி கல்லின்னு போட்டுருவான். இன்னைக்கு அதே மாதிரி அதே போல அந்த நீ விடக்கூடிய பானை அவனுடைய சிரம் அறுத்து கீழே விடக்கூடாது. இமயோகிரி பருவத்தில் அவனுடைய தந்தை விருஷ சக்தியை தப செய்து கொண்டிருக்கின்றான். கையில போய் விழுந்தா இது கல்லிதான் அப்படி போட்டுருவான். கீழே போட்டுருவான். அவனும் செத்துருவான். நீ சொல்றது எல்லாம் சரிதான். நான் விடக்கூடிய பானம் எங்க அப்பா கல்வி சரிதான். ஆனா பொழுது இல்லையே. ஓ பாத்தீங்களா பார்த்தீங்களா பாத்தீவாரு அருளில் மீனோத தந்தை அருளில் மீனோத தந்தை எப்படியா போச்சு? நீ ஏன் பூமியில கொண்டு போய் மாட்டா? பூமியில கொண்டு போய் மாட்டா? அதனால என் மச்சான காப்பாத்த நான் மறைச்சேன். நீ அது போல எங்க மச்சான காப்பாத்த தர்ம தர்ம போறதான் சூது செய்துட்டான். போறான் ஆகாயத்துல சூரியனை மறைச்சிட்டான். நீ ஏன் பூமியில மாட்டா? அப்பயே நான் சொன்னேன்டா, என்னங்க போனானே வண்ணானே நம்ப கூடாதுன்னு. ஏமாற்றுவாங்க திருப்பி கம்மியாட்டீங்க. போனானே நம்ப கூடாது. நம்ப கூடாது. இவன் ஏமாத்தினா கடை மறை மாத்தானே. நீ ஏன்டா பூமியில மாட்டா? இனிமே தர்ம யுத்தம் கிடையாது. அதர்மம் தான் இரவு பகல் சண்டை தானே. இனிமே இரவு பகல் சண்டை சண்டை தான் போனா. போரில் கதிர் திருடைய நாடகம் 14ஆம் நாள் யுத்தம் ஜெயித்தரசன் வரை நாடகம் இதோடு முத்தி பெற்றது. ஆமா, இந்த நாடகத்தை கண்ணால் பார்த்தவர்களும் காதால் கேட்டவர்களும் அதோ மன்மதசாமி அருளை பற்றி மாரியம்மன் அருளை பற்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் இரவு 10 மணிக்கு வரை சந்திக்கின்றோம். விடைபெறுகிற கைத்தறி